ஒரு ஒய்ஃபாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணால் கூட நாளுக்கு நாள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாகிட்டே போதா? நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட்னா யார்? ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் இருக்கிறனால அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 44 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1 இருந்து பார்ட் 43 வரைக்கும் இந்த முழு நார்சிஸ்டிக் அண்ட் டாக்ஸிக் சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் செஷன் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம். சரி, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் திரும்ப ஒவ்வொரு வீடியோலுமே சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் அசஸ் பண்ண முடியாது. ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டரை வந்து நீங்கள் அசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா சைக்காலஜிஸ்ட் கூட ஒரு விசிட் பண்ணணும். அவங்க தான் எவாலுவேட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிம்டம், நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி, லேக் ஆஃப் எம்பத்தி. ஒரு நார்சிஸ்டிக்கு, அதாவது ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோபாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தின்றது சுத்தமாக இருக்காது. சுட்டு போட்டாலும் அவங்களுக்கு எம்பத்தி வராது. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ லேக் ஆஃப் எம்பத்தி இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட வாழ்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஐ வுட் சே இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேக் ஆஃப் எம்பத்தி அப்படின்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது ஜீரோவாக இருக்கும். அது என்னங்க எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் உலகத்துக்கெலாம் முன்னாடி அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நெய்பர்ஸும் ஊர் உலகமே வந்து அவ்வளோ சூப்பராக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும். பட் அந்த 4 செவுத்துக்குள்ளார மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த எமோஷனல் கனெக்ஷனே அவங்க கூட கனெக்டே ஆகலை அப்படின்னு. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அது உங்களால் ஃபீல் தான் பண்ண முடியும், ஆனால் மற்றவங்ககிட்ட அதை எப்படி சொல்கிறதுனே தெரியாது. நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ போனால் கூட அவங்ககிட்ட அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் வந்து கத்துவீங்க, திட்டுவீங்க, இவங்க இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து நீங்கள் தான் தப்பானவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுமே தவிர அது எப்படி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு எமோஷ்னல் ஐசோலேஷன். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளார தான் இருப்பீங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளாரிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலி ஐசோலேட் ஆவீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு புரியும், அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சமைக்கிறது இருக்குல்ல. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்கன்னா, சமைச்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மத்தியானத்துக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு சமைச்சு வச்சுருக்கீங்கன்னா, அந்த நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, வந்து அந்த சாப்பாடை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. சப்போஸ் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, நம்ம வீட்டில் இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பிட்ணுமா வேண்டாமா, அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. திடீர்னு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவங்களுக்கு அப்புறம் சாப்பிட்லான்னு இருந்திருப்பீங்க. நம்ம கூட வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, இதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கவே இருக்காது. ஏன்னா தே ஆர் வெரி செல்ஃபிஷ் அண்ட் அவங்களுக்கு அந்த தாட்டே இருக்காது. ஏன்னா அவங்க உங்கள் கூட வீட்டில் இருந்தாலுமே அவங்க தனியாக தான் இருப்பாங்க மென்டலி. உங்களுக்கு தான் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் அவங்களுக்கு மென்டலி அவங்க தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அதை ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணுவீங்க, 2 தடவை நோட்டீஸ் பண்ணுவீங்க, நிறையா டைம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கான சாப்பாடை தனியாக எடுத்து வைப்பீங்க. அப்போ தான் அதை சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைனா அவங்க ஒரு டைம் சாப்பிட வரும்போதும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நான் இன்னும் சாப்பிடல, அதனால் பாதி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கம்மியாக கூட்டெடுங்க, கம்மியாக குழம்பெடுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதை வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் தான் தப்பானவங்க மாதிரி தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வந்து உரிமை கிடையாதா, அவர் எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுமே, ஒரு ஒய்ஃபாக நீ ஏன் வந்து இவ்வளோ கன்னிங்காக இருக்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு அந்த சென்ஸே இருக்காது. ஸோ இதை நீங்கள் டெய்லியும்
ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்சஸ்டாக அவங்க மைண்டில் ஏறிடும். ஸோ அவங்க எப்போல்லாம் போயிட்டு சாப்பாடை திறக்கிறாங்களோ இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாலுமே ஒரு மாதிரி ஒரு அப்சஸ்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வார்த்தையில் சொல்லவே முடியாது. அதுதான் லேக் ஆஃப் எமோஷ்னல் கனெக்ஷன். மென்டலி நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஐசோலேட் ஆவீங்க. ஏன்னா அவங்க மென்டலி உங்க கூட கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சில எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மூஞ்சை பார்த்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் லொக்குன்னு இரும்பலாம், நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம், இல்லை ஏதோ மாதிரி வீக்காக இருக்கலாம். ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லையா, வா டாக்டர்கிட்ட போகலாம், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கூட உட்காந்துலாம் பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றது நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தான் தெரியும். உங்கள் மூஞ்சை பார்த்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணும். ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நிறையா பேசியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தான், எனக்கு முடியல என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் தான் அது அவங்களுக்கு புரியுதுன்னா, எமோஷ்னல் கனெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது எம்பத்தட்டிக்காக அவங்களால யோசிக்க முடியாது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை அவங்களால யோசிக்கவே முடியாது. அவங்களோட வேர்ல்டு அவங்கள சுற்றி மட்டும்தான் ஓடும். அந்த வேர்ல்டுக்குள்ளார அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மென்டலி நீங்கள் உள்ளே போகவே முடியாது. நீங்கன்னு கிடையாது, ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோட யாருமே மென்டலி அந்த வேர்ல்டுக்குள்ளார போகவே முடியாது. அவங்க ரொம்ப தனியாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் வாயை விட்டு சொல்லணும், வாயை விட்டு கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தெரியும். அது சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்கவே நடக்காது. இதை நீங்கள் சொல்லி 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 ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நீ வாயை தொந்து சொன்னால் குறைஞ்சா போயிட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகாதுல்ல. இப்போ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா, என்ன உனக்கு உடம்பு சரியா, வா டேப்லெட் போடலாம் அப்படின்லாம் கூடுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு அன்பு, ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரால் நீங்கள் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அவங்க தான் உங்கள் உலகம் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காத போது அதில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒருத்தர் கூட உங்களுக்கு எமோஷனல் கனெக்ஷனே ஆகலை அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதை உங்களால் வேர்டால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் கூட நீங்கள் இருந்து இந்த மாதிரி கத்துறது திட்டுறதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா உங்களை தான் தப்பாக சொல்லுவாங்க. வெளியில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் பாவம், அவர் பாட்டுக்கு அவர் வீட்டில் இருக்கார், இந்த பொம்பளை என்னென்னா அவர் சாப்பிட்டா கத்துது, இந்த பொம்பளை என்னென்னா சும்மா அவரை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்குது, திட்டிக்கிட்டே இருக்குது, பட் அவர் பாட்டு காமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய நரகத்தை இவ்வளோ வருஷம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு. அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். அதனால் உங்களுக்கே வெறுப்பாகி நீங்கள் கத்திக்கிட்டே இருப்பீங்க, ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆகிடுவீங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு அந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே போய் அதை பண்ணுறாங்களா, இதை பண்ணுறாங்களா. ஏன்னா எது பண்ணாலுமே அவங்க உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணுறதே உங்கள் மைண்டுக்கு ஒரு அப்சஸ்டாக இருக்கும். அண்டு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்றதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எப்போவுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா, இல்லை உங்களுக்கு எதாவது அதில் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு இது வேணும், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ எம்பத்தட்டிக்காக அவங்களால யோசிக்கவே முடியாது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்களால யோசிக்கவே முடியாது. ஸோ த லேக் ஆஃப் எம்பத்தி இஸ் த பிக்கஸ்ட் ரெட் ஃப்ளாக். நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட தான் வாழ்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ். நிறைய பேர் சொல்லுவாங்க, செல்ஃபிஷ்ன்றது என்ன, இந்த உலகத்தில் எல்லாருமே செல்ஃபிஷாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நார்மலைஸ் ஆக்குவாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் செல்ஃபிஷாக இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். யூஸ்வலாக ஒரு மென் வந்து செல்ஃபிஷாக இருக்கானா அவன் எப்படி இருப்பானா, அவன் ஒய்ஃப், அவனுடைய அம்மா அப்பா, அவனுடைய குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை பண்ணுவான். ஆனால் அவன் வந்து வெளி உலகத்துக்கு செல்ஃபிஷாக இருப்பான், அவன் வேலையில் செல்ஃபிஷாக இருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட செல்ஃபிஷாக இருப்பான், காசு கேட்டால் தராமல். அதுக்கப்புறம் வந்து கேரியரில் க்ரோ ஆகணும், எக்கனாமிக்காக க்ரோ ஆகணும், இதை பற்றி ஒரு மெயின் யோசிப்பானே தவிர, அவன் செல்ஃபிஷாக இருக்குன்றதுன்றது வெளி உலகத்துக்கு தானே தவிர உள்ளுக்குள்ளார கிடையாது. சப்போஸ் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறான்னா அதை கண்டுக்காமல் கூட போகலாம். ஆனால் தான் வீட்டில் தன்னோட குழந்தைக்கோ தான் பொண்டாட்டிக்கோ இல்லைனா அவங்க அம்மா அப்பாக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லைனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவான். அதுக்காக என்ன வேணுமோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் ஹி வில் டூ. அதுதான் ஒரு மென்னோட குவாலிட்டி. ஸோ ஒரு மென் செல்ஃபிஷாக இருக்கானா இப்படி தான் இருப்பான். ஆனால் நார்சிஸ்டிக் செல்ஃபிஷ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆவாங்க. தனக்கு என்னென்ன வேணுமோ தன்னோட ஹெல்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க குழந்தைக்கோ இல்லை அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லைனா அவங்க பேரண்ட்ஸு இவங்க எல்லாத்துக்குமே நல்லா பார்த்துக்கிற மாதிரி வெளி உலகத்தில் சொல்லிடுவாங்க. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கித்தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் அவங்களா யோசித்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய உலகம் அவங்கள சுற்றி மட்டும்தான் இருக்கும். நார்சிஸ்டிக் செல்ஃபிஷ் அப்படின்னா அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களா அதை பற்றி யோசிக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம குழந்தை இருக்காங்க, என்னை பற்றி யோசி, உங்கள் அம்மா அப்பா பற்றி யோசி, இதை பண்ணு அதை பண்ணு, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்காத மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் அவங்களுக்கு அது புரியவே செய்யுமே தவிர அவங்களால தனியாக தன்னோட குடும்பம் அவங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம தான் அவங்களுக்கு ப்ரொடெக்டராக இருக்கணும், ஃபினான்ஷியலி நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும், எமோஷ்னலி நம்ம தான் இதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு நார்சிஸ்டிக் பர்சனுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ். அந்த செல்ஃபிஷ் நீங்கள் யாரோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அடிக்கடி உங்களுக்கு. அதுதான் உங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதாவது பேசிக்காக இன்னும் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்க கூட நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்தால் கூட உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, வேறு ஏதோ சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்காதுன்றத அவங்களால கிளியராக சொல்ல தெரியாது. அவங்க வேறு விதமாக அவங்கள பற்றி புரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க மைண்ட்லேயே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க உலகம் அவங்கள சுற்றி மட்டும்தான் ஓடும். ஸோ நீங்கள் அவங்க கூட எவ்வளோ வருஷம் இருந்தாலும் அவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அவங்களுக்காக எதை பற்றி நீங்கள் யோசிச்சு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் உங்களை பற்றி அவங்களால எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்களோட வேர்ல்டுக்குள்ளார நீங்கள் உங்கள் குழந்தைங்க அவங்களுடைய அம்மா அப்பா இல்லை அவங்க சிப்ளிங்ஸ் யாருமே உள்ளே போகவே முடியாது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்றத கூட அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்கன்றதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி உங்களே நம்ப வைப்பாங்க. இதுதான் விக்டிமை பயங்கரமாக பாதிக்கும். அதாவது அவங்க பண்ணக்கூடிய டார்ச்சர் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதனால் நீங்கள் கோவப்படுவீங்க. நீங்கள் கோவப்படும் போது நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுற, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணாததுக்கு நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுற, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கனால உனக்கு தான் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி நீங்கள் தான் சரியில்லாதவங்க மாதிரி உங்களையே கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த டார்ச்சர், சின்ன சின்ன டார்ச்சர்லாம் உங்களை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களே நம்ப வைப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் கூட ஒரு ஒய்ஃபாக சுத்தமாக இருக்காது. 0% அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் கூட உங்களால் இன்டிமேட்டாக கூட இருக்கவே முடியாது. அந்த இன்டிமேட்டாக இருக்கிறது கூட உங்களுக்கு ஏதோ ரொம்ப கோபமாக இருக்கும், ஒரு வெறுப்பாக இருக்கும், உங்களுக்கே உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஃபீலிங்கை உங்களால் வெளியில் யார்கிட்டையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அது உங்களுக்குள்ளாரே வச்சு அது உங்களை இன்னும் ரொம்ப அளவுக்கு பாதிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஆஃப் அட்மைரேஷன். இது எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளுக்கும் நான் அடிக்கடி எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஆஃப் அட்மைரேஷன் ஆன் தெம்செல்ஸ். தான் இந்த உலகத்தில் ஏதோ பெரிய ஆள் மாதிரி அவங்க மனசுக்குள்ளார இருக்கும். பட் தே ஆர் ஒர்த் ஃபார் நத்திங். நான் திரும்ப சொல்கிறது, நீங்கள் அவங்கள தனியாக விட்டிங்கன்னா அவங்களால ஒரு கடைக்கு போய் சாக்லேட் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளார அவங்கள பற்றி தான் இந்த உலகத்தில் எல்லாமே, தான் தன்னோட ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு லைஃப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிப்பாங்க. ஸோ அந்த அட்மைரேஷனை நீங்கள் உடைக்கிற மாதிரி அவங்களை இன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். பார்த்தீங்களா, அந்த கோவம் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த அட்மைரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, தான் பெஸ்ட்டுன்ற ஒரு அட்மிரேஷனை நீங்கள் உடைக்கக்கூடாது. நீங்கள் உடைச்சிங்கன்னா அப்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வரும். ஸோ வெளி உலகத்துலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்கள் திட்டி அவங்கள கோவப்பட வச்சிட்டிங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா அவங்களோட வேலையை செஞ்சுருக்கவே மாட்டாங்க. உங்களை தனியாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் உங்களை தனியாக விட்டுருப்பாங்க. அந்த லைஃப்பில் போராடி உங்களுக்கு வரக்கூடிய கோபம் ரொம்ப நியாயமானது. அப்போது நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் குத்தி காட்டினீங்கன்னா அப்போ அந்த அட்மிரேஷன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் கிடைக்கக்கூடிய அட்மிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உடைக்கும் போது, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதுக்கு பயங்கரமாக கோவப்படுவாங்க. வீட்டில் ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, உங்களை அசிங்கமாக திட்டுவாங்க, கை நீட்டி அடிப்பாங்க. திடீர்னு நடுராத்திரியில் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கோவம் வரும்.
இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாருனே தெரியாது, அவங்க வந்து இவங்களை அட்மையர் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இவங்களை அட்மையர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த அட்மையர் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட எந்த ஒரு குவாலிட்டியுமே இருக்காது. ஆனால் எல்லாருமே இந்த உலகமே தன்னை அட்மையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிம்பத்தை யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ அவங்க மேலாம் இவங்களுக்கு சரியான கோவம் வரும், அவங்களாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. கட்டின பொண்டாட்டியே இருந்தாலும் தப்புன்னு சொல்லி நீங்கள் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் பிஹேவியர் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, அந்த கண்ட்ரோலிங் பிஹேவியரை ஒரு ஒய்ஃபால் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது ஒரு இந்த நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சில ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்க அந்த கண்ட்ரோல்டான பிஹேவியர் கீழே இருந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு 14-15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோலிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு மாதிரியான ஒரு வகையில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் பியூர் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்வீங்க, அது செய்யலைன்னா நீ வந்து கெட்ட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் வேணுன்றதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அப்படியே மாறி மாறி உங்களுக்கான ஒரு லைஃபு சுத்தமாக இருக்காது. நீங்கள் பண்ணது எல்லாமே அவங்களுக்கான ஒரு லைஃபாக தான் இருக்கும். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கோல் இருக்கலாம், எல்லாமே அவங்கள சுற்றி மட்டும்தான் நடக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பிடிச்சது தானே நீ செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இருக்காது. ஸோ உங்கள் மைண்டையே உங்களுக்கு தெரியாமல் மேனிப்புலேட் பண்ணி ஒரு கண்ட்ரோல்டான ஒரு பிஹேவியருக்குள்ளார உங்களை அடைச்சிருவாங்க. அது உங்களுக்கு எப்போ வந்து ஃபீல் ஆகும், நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டான பிஹேவியரில் இருக்கோன்னு உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள போயிட்டு நீங்கள் கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் உங்களுடைய பழைய ஃப்ரெண்டை இல்லை யாரோ ஒருத்தரை நீங்கள் போய் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற போது தான் உங்களுக்கு தெரியும், அப்போ நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வேறு மாதிரி இருக்கனே அப்படின்னு தெரியும் போது தான் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு மேனிப்புலேட்டிவான பிஹேவியர்னால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்ற அளவுக்கு தே கண்ட்ரோல் யுவர் ஹோல் லைஃப். அதுக்கப்புறம் எல்லா நார்சிஸ்டிக்கும் சொல்கிற மாதிரி தான் கேஸ் லைட்டிங். இந்த கேஸ் லைட்டிங்னா அதாவது அவங்க செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சொன்னதே இல்லை நீங்கள் செஞ்சதே நம்ம ஏதாவது சரியாக செய்யலையான்னு திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குற மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி உங்களை மாற்றிடுவாங்க. அதாவது பொய் அப்படின்றது நார்சிஸ்டுக்கு ஈஸியாக வரும். எடுப்பு கதை சொல்கிறது, அவங்க என்ன விஷயம் சொன்னாலும் அது 99% பொய்யாக தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்துச்சுன்னு சில ட்ராமாலாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். அதில் நிறைய எடுப்பு கதை இருக்கும். அதில் 1-2%, அதாவது இப்போ 1% உண்மைனா அதில் 99% ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை போட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறத ஒரு 99% ஆர்டிஃபிஷியல் போட்டு வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்க முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கையே பொய் தான். அதனால் அதில் வந்து ரொம்ப இமேஜினேட்டிவாக நிறையா விஷயங்களை அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கேஸ் லைட்டிங்கில் வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூந்தொட்டி இருக்குது, அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு நான் வைக்கலைன்னு சொல்லுவாங்க, நான் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும், நம்ம தான் இதை வச்சோமோ இல்லை அவங்க வச்சாங்களான்னு. திரும்ப நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பின்னாடியே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க, என்ன நீ வேவ் பார்க்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களா, இதை செஞ்சு 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 உங்களுடைய வாழ்க்கை அவங்கள சுற்றி மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எதை பண்ணுறாங்க, இப்படியே பார்த்து 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 ஒரு பைத்தியம் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை முழுக்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கேஸ் லைட்டிங்லாம் பண்ணி பண்ணி ரொம்ப அப்சஸ்டாக நீங்கள் மாறிடுவீங்க. அண்ட் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இர்ரெஸ்பான்சிபிள். சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக இருக்காது. அவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சைடில் இருந்து 0% கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அந்த குழந்தை எப்படி வளரணும், என்ன மாதிரி ஸ்கூலில் போய் படிக்கணும், அந்த குழந்தைக்கு தேவையான என்னென்ன விஷயத்தை செஞ்சு தரணும்னு ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தான் தான் எல்லாம் செய்கிறேன்னு வெளியிலலாம் சொல்லுவாங்க, நிறைய அன்பை காட்டுற மாதிரி காட்டுவாங்க, என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மேனாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த குழந்தை என்ன மாதிரியான ட்ரீமில் இருக்குது, அதுக்கு என்ன ஆம்பிஷன், அதுக்கு என்ன பேஷன், இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும், அப்பாவா தன்னுடைய வேலையை எந்த அளவுக்கு செய்யணும், எவ்வளோ ப்ரொடெக்டிவாக அந்த குழந்தைக்கு இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க எல்லா கான்ட்ரிபியூஷனும் நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது, என்ன வேணும், என்ன வாங்கி தரணும், ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் செய்யணும். சப்போஸ் செய்யலைன்னா அது அந்த குழந்தைய பாதிக்கும். ஆனால் அந்த குழந்தைய பாதித்தாலும் நாளைக்கு உங்களை தான் திட்டுவாங்க, ஏன்னா நீ எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இவங்களால் அந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கவே முடியாது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட உடம்பு சரியில்லை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வருவாங்களே தவிர அவங்களா போய் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக அதை செய்யவே மாட்டாங்க.
எல்லா நார்சிஸ்டிக் பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய சப்ளை கிட்டேருந்து. அதே மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிடணும், அவங்க சொல்லாமலே நீங்கள் செய்யணும், அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும், கோவம் வரும். இதனால் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் பேசுவாங்க. மேபி அவங்க ஒரு அஃபேர் கூட வச்சுப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இல்லைனா அவங்க பாஸ்ட் எக்ஸ் கிட்ட போய் பேசுவாங்க, இல்லை ஃபோனில் ஏதாவது பண்ணுவாங்க, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இமேஜினேட்டிவான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க ஹீ இஸ் ஒர்த் ஃபார் நத்திங்கிறது. அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மேனாக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை சொன்னால் அவங்க வந்து அஃபெண்ட் ஆகிடுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை எடுத்துக்க மாட்டாங்க, பாசிட்டிவாக உட்காந்து கேட்க மாட்டாங்க, லிசனிங் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி பேசலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவங்க வச்சு உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 10 நிமிஷம் கழித்து உங்களுடைய ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 150 போகிற அளவுக்கு உங்களை கோவப்பட வைப்பாங்க. அவங்களுக்கு லிசனிங் சுத்தமாக இருக்காது. அவங்க கூட ஹெல்த்தியான டிஸ்கஷன் 0.00001% கூட பேசவே முடியாது. வீட்டுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்லாம் உட்காந்து நீங்கள் ஹெல்த்தியாக பேசவே முடியாது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் அவங்க கூட இருக்கவே இருக்காது. ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையே தன்னோட இது அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லைனா வந்து பண வகையில் பயங்கரமாக சண்டை வரும். திடீர்னு வந்து வெளியே போன்னு சொல்லுவாங்க, திடீர்னு வந்து உங்களே வந்து மிரட்டுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, ஒரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஃபீல் செக்யூர்டாக இருக்கவே இருக்காது. என்றைக்கு என்ன பேச மாட்டுவாங்க, அதாவது மாற்றி மாற்றி பேசுவாங்க, என்றைக்கு எது திட்டிடுவாங்க, என்னைக்கு கை நீட்டி அடிச்சிடுவாங்க, திடீர்னு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, நடு ராத்திரி 12 மணிக்கு உங்களை வெளியே போன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஹஸ்பண்டாக வீட்டில் இருக்காங்க, ஒரு அப்பா வீட்டில் இருக்காங்க, ரொம்ப செக்யூர்டாக ஒரு மேன் கூட இருக்கும்ன்ற ஒரு ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஆனால் பதிலுக்கு நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸஸான அட்மரேஷன், எக்ஸஸ் ஆஃப் லவ், அவங்க எப்போ என்ன கேட்டாலும் செஞ்சு தர அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ண அவங்க வந்து பார் நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பெஸ்ட்டை யார் தராங்களோ அவங்க கூட அடுத்த நிமிஷமே இவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்ப்பாங்க, அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே க்ளோஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ வருஷம் அவங்க கூட இருந்திருப்பீங்க, உங்களை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீ வேண்டாம் வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மைண்டு வந்து அவ்வளோ கல்லாக இருக்கும். அண்ட் நார்சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டபுள் ஸ்டாண்டர்ட் பீப்புள். அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க, உங்ககிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க, உங்கள் குழந்தைகிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க ஸ்டெடியாக ஒரு விஷயத்தில் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஆம்பிஷன், அது இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நார்சிஸ்டிக் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம், நான் எல்லா வீடியோவிலும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம், ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்புக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் ஒரு நார்சிஸ்டிக்கால் எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வரும், நான் இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்களால யோசிக்கவே முடியாது. மற்றவங்கள பார்த்து, சொசைட்டியை பார்த்து அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்களுடைய பேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒரு நார்சிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, வேறு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ மீட் பண்ணாலும், அதாவது உங்கள் ஹஸ்பண்டை விட்டுருங்க, நீங்கள் தனியாக ஒரு நார்சிஸ்டிக் பர்சனை ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுகிறீங்கன்னா, நான் இப்போ மாறிட்டேன், நான் வேறு மாதிரி இருக்கேன், நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன், வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், வேறு சிட்டியில் இருக்கேன், நான் இப்படி மாறிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஹெல்த்தியான பர்சனை நீங்கள் 50 வருஷம் இல்லை 60 வருஷம் கழிச்சு நீங்கள் மீட் பண்ணாலும், அவங்க ஒரு பில்லியனராகவே இருந்தாலும் ஃபஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்களோட கேரக்டர், கோர் பர்சனாலிட்டி மாறவே மாறாது. பட் நார்சிஸ்ட்டுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கனால எந்த சுச்சுவேஷனில் யார் கூட எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க. ஏன்னா இப்படி தான் உலகம் இயங்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேரக்டரும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறனால எப்போவுமே அவங்க வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டிசிஷன் எல்லாமே ஒரு டைம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதே தான் அவங்க 100% பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. திடீர்னு மாற்றிடுவாங்க. ஸோ அவங்க 100% ஒரு டிசிஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி நீங்கள் எதுலையுமே இறங்கவே முடியாது. இது உங்களை ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் ஆக வைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இதுக்கு ஒரு டீப் எவாலுவேஷன் ஒரு சர்டிஃபைட் சைக்காட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்டேருந்து வேணுன்றது தான் என்னுடைய கன்க்ளூஷன். பட் அகைன் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கிறனால உங்களை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படின்னா உங்களோட ஹாப்பினஸ், அதாவது டோபமைன் சர்ஜ்னு சொல்லுவாங்கள்ல, அது 0 ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த நார்சிஸ்டிக் கூட இருக்கும்போது ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் மீட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எப்போவுமே லவ் பாம்பிங்கில் தான் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டோ இல்லை உங்களை ஏதோ வேறு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க, எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் நிறைய விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்காக கான்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஓவர் த டைம் ஹாப்பினஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் 0 தான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால்
அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. டெய்லியுமே திட்டுவீங்க, டெய்லியுமே வந்து உங்களே நீங்கள் திட்டிப்பீங்க, அழுவீங்க, வருத்தப்படுவீங்க, எல்லா கோபமும் இருக்கும், நிறையா பேர்கிட்ட சொல்லி புலம்புவீங்க. ஆனால் உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரவே முடியாது. இதுதான் வந்து நம்ம ட்ராமான்னு சொல்லியிருக்கோம். இதை பற்றியும் நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். பட் இந்த ட்ராமா பாண்ட் வந்து ஒரு நார்சிஸ்டிக் கூட ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அந்த ட்ராமா பாண்ட் வழியாக தான் அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ அவங்கள திட்டினாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே போக மாட்டீங்கன்றது ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். ஏன் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து எரோட் பண்ணுவாங்க ஓவர் த டைம், சுத்தமாக ஜீரோ ஆக்கிடுவாங்க. ஸோ முழுக்க அவங்கள சுற்றி தான் அந்த உங்கள் உலகம் இயங்குற மாதிரி மாற்றிடுவாங்க. அதனால் உங்களுடைய அப்சஷன் எல்லாமே அவங்கள சுற்றி தான் இருக்கும். உங்களுடைய ஆம்பிஷன், உங்களோட பேஷன், அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்களோ அப்படி இல்லாமல் வேறு ஒரு பர்சனாக அவங்கள சுற்றியே உங்கள் உலகம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா கூட அடிக்கடி அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. யார்கிட்ட என்ன பேசினாலும் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி, என் ஹஸ்பண்ட் இப்படி இப்படின்னு குறை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எல்லாருக்கிட்டையுமே. ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாமே அவங்கள சுற்றி அப்சஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றி யோசிக்கிறது, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறது, உங்களோட ஹாப்பினஸ், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. அந்தளவுக்கு உங்கள் மைண்டை அவங்கள சுற்றியே மாற்றிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது ஜீரோவாகிடும். அதே மாதிரி இதிலேருந்து வெளியே வந்தவங்க கூட ஹீல் ஆனதாக ரொம்ப பெரிய சரித்திரமே கிடையாது. அதாவது ஹீல் ஆகியிருக்காங்க, பட் ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆகிறனால அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு கூட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸ் ஆகி வந்தவங்க கூட நான் சொல்கிறேன். தங்க நார்சிஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வரீங்களோ அந்த ஹீலிங் அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். ரொம்ப வருஷம் ஆனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஹீல் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு அப்சஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் மைண்டில் உருவாயிடும். லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான் நார்சிஸ்டிக்கோட மிகப்பெரிய ப்ராப்ளம். அவங்க ஜாம்பிஸ் மாதிரி, அவங்க யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்களையும் ஜாம்பி ஆக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களோட லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை உங்களுக்கும் பரப்புவாங்க. அதாவது நீங்கள் யாருன்றதே மறக்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தால் கூட நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனை மீட் பண்ணால் கூட அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ இதுதான் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைடு எஃபெக்ட். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதாவது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் ரொம்ப கம்மியாகிடும். யாரையுமே உங்களுக்கு பார்க்க பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த சொசைட்டியிலேருந்து அவங்க ஐசோலேட் ஆகிப்பாங்க. ஏன்னா ஒரு பயம் வரும், யாரையுமே பார்க்க பிடிக்காது, யாருக்கிட்டையுமே பேச பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால எல்லா விதமான நோயுமே உங்களை பாதிக்கும். உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரும், உங்களுக்கு வந்து தைராய்டு வரும், பயங்கர ஃபேட் ஆவீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக முகத்தில் சுருக்கம் வரும், வெள்ளை முடி அதிகமாக வரும், ஏர்ஃபால் அதிகமாக வரும், நிறையா விதமான பாதிப்பு உருவாக்கும். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப சீக்கிரம் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கூட இருக்கும்போது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நார்சிஸ்ட் வந்து எப்போவுமே அன்பிரடிக்டபுளாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளாரே அவங்க கூட நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாலே உங்கள் ப்ரெஷரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 150 வரைக்கும் போகும். அந்தளவுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கூட ஹெல்த்தியாக உட்காந்து நீங்கள் பேசவே முடியாது. அந்தளவுக்கு இருக்கிறனால உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப சீக்கிரம் பாதிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மியாயிடும். அண்ட் இதெல்லாம் விட மிக பெரிய ப்ராப்ளம் ஒரு நார்சிஸ்ட் கூட உட்காந்து உங்களுடைய சில்ட்ரனை வளர்க்குறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்சிஸ்ட் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்கள் குழந்தைய வளர்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து 0 கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய பயங்கரமாக பாதிக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா குழந்தைங்களை வளர்க்குறது பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா ஒரு வீட்டில் 4-5 குழந்தை இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணும். முன்னாடி வந்து அந்த சிப்ளிங்ஸ் கூட இருக்கனால நிறைய குழந்தைங்களை அது பாதிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்க்குறீங்க, ஒரு குழந்தை 2 குழந்தைனா ஏதோ ஒரு டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அந்த குழந்தைக்கும் அது பாதிக்கும், நிறைய தடவை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா லாஸ்ட் சைல்டு சிண்ட்ரோம் வரலாம், இல்லைனா அந்த குழந்தை ஒரு கோல்டன் சைல்டாக வளரலாம், இல்லைனா அந்த குழந்தையே ஒரு நார்சிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை தனக்கு என்ன பிடிக்கும்னு தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படலாம். ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் தரமாட்டாங்களாம் கிடையாது, நிறைய வாங்கி தருவாங்க. ஆனால் ஒரு அப்பாவாக நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க இருக்காது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓகே அப்பா இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் வந்து ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் ஆகாது, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்னு அவங்களுக்கு தோணாது. அவங்க நாளைக்கு பெரிய ஆளாகி அவங்க
தேவையான ஒரு பர்சனை சூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இல்லைனா அவங்க லைஃப்பில் எடுக்கக்கூடிய நிறைய டெசிஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான சைல்டை வளர்க்குறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்பாங்க, வளர்க்க முடியுமா இல்லையான்றது. ஒரு பாய் பேபினா கூட ஓகே, ஆனால் கேர்ள் பேபினா ரொம்ப 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 கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கேர்ள் பேபி ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கான்ட்ரிபியூஷனை விட அப்பாவை தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே வந்து அப்பா கூட தான் அட்டாச் ஆகும் ஒரு கேர்ள் பேபி. ஒரு பாய் பேபி வந்து அம்மா கூட அட்டாச் ஆவாங்க. இதுதான் நார்மல் சைக்கிள். பட் அந்த கேர்ள் பேபி அப்பா கூட அட்டாச் ஆகும்போது ஒரு அப்பா பண்ணக்கூடிய சில தப்புகள் அந்த கேர்ள் பேபியை மென்டலி கொஞ்சம் பாதிக்கலாம். ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருப்பாங்க போலன்ற மாதிரி ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஹெல்த்தியான ஃபாதராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ அந்த குழந்தை வளரும் போது அதை பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட இருக்கனால இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக வந்து டென்ஷன் பில்ட் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டண்ட்டாக உங்கள் ப்ரெஷர் வந்து 150 இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய அன்ப்ரெடிக்டபிளான விஷயம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்குவாங்க. ஐ மீன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க கூட சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். திடீர்னு கத்துவாங்க. அந்த இடத்த விட்டு நீ வேணாம், நீ வெளியே போ, அங்கேயே சொல்லிட்டு வருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைசஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க, ஏன்னா அவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக தான் இருக்கும், அது கரெக்டாகவே இருக்காது. அப்போ நீங்கள் மாற்றுறதுக்கே நீ பண்ணுறது தப்பு, இது இப்படி பண்ணாத, வேறு மாதிரி பண்ணு அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது கிரிட்டிசிசமாக அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த இடத்துல கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கும். அதனால் ஒரு கீப் டென்ஷன், அதாவது டென்ஷன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் பில்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே உங்கள் மேலே கத்துறது, இன்சல்ட் பண்ணுறது, த்ரெட்டனிங்காக பேசுகிறது, கையை நீட்டி அடிக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது, எமோஷ்னலி வெர்பலி பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால உங்களை அது ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இதுதான் நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிளில் இருக்கும். பட் இதில் என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, இது எல்லாத்தையும் உங்களால் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்லும்போது மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வெளியே சொல்லும்போது அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அது நீங்கள் பர்சனலாக உட்காந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் அது ரொம்ப 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 பெரிய விஷயம். அவங்க ஒரு நார்சிஸ்டிக் பர்சன், அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் வெளியில் உங்களால் ப்ராப்பராக அது எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் அப்பாலஜைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த தப்பை வந்து நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அந்த கிஃப்ட்டை கொடுத்து மாற்றுவாங்க. ஸோ இது உங்களை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ நான் எப்போவுமே நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிற மாதிரி லவ் பாம்பிங், டிவேல்யூ, டிஸ்கார்ட், இது மாறி இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிளில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாள் உங்களை சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனால் இன்னொரு நாள் நீ இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்ற அளவுக்கு உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ உங்களோட ஹாப்பினஸை ரொம்ப ஹையாக கொண்டு போய் அதுக்கப்புறம் உங்களை எக்ஸ்ட்ரீமான டிப்ரெஷன் கொண்டு போய் ஹையாக கொண்டு போய் டிப்ரெஷன் கொண்டு போய் ஹையாக கொண்டு போய் டிப்ரெஷன் கொண்டு போய் மாறி பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமா பாண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உருவாக்கும். ஸோ லவ் பாம்பிங், அதாவது எக்ஸசிவான கிஃப்ட், அவங்கள மாதிரி கிஃப்ட் தரவே முடியாது. பயங்கரமான கிஃப்ட் கொடுப்பாங்க. அடுத்த தடவை கோவம் வந்துச்சுன்னா உங்களை அசிங்கமாக திட்டி கையை நீட்டி அடித்து வெளியே போன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து வீட்டிலே அவங்க தனியாக சமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் செத்தாக கூட அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. நீங்களே இறங்கி போகிற வரைக்கும் அப்படியே தான் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணோன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பயங்கரமான கிஃப்ட் கொடுத்து உங்களை பயங்கரமாக ஹாப்பியாக ஆக்குவாங்க. திரும்ப தூக்கி போட்டு மிதிப்பாங்க, திரும்ப கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த சைக்கிள் மாறி நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே வெறுத்து போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் அவங்கள வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறது எப்படி, இதுதான் நிறைய பேர் கேட்குறது. நான் இதை வந்து நிறைய வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த வீடியோவில் நான் திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு நல்ல ஹஸ்பண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஐ மீன் நல்ல ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேமிலி தான். ஒரு நல்ல ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு பையன் வந்து கண்டிப்பாக அவன் வந்து எந்தவித பெரிய பர்சனாலிட்டி டிசார்டரும் இல்லாமல் வளருவான். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு பையனாக கூட இருக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய பசங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய பசங்க, அவங்க வந்து நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு நார்சிஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா
இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி தான் வாழ்வாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அவங்க கூட போனாலும் உங்களை விட்டு ஒதுங்கி தான் வாழ்வாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது 0.00001% கூட பிடிக்காது. ஸோ எதுவுமே தான் தலையில் கேரி பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ திடீர்னு ப்ரெஷர் வந்தாலுமே நான் ஹாலிடேக்கு போகிறேன்னு உங்களை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ யார் ஒருத்தங்க அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களோ அவங்க நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணோன்னா அவங்களுடைய ஃபேமிலியை பாருங்கள், அவங்க அம்மா அப்பாவை பாருங்கள், அவங்க சிப்ளிங்ஸை பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க. அதிலே தெரிஞ்சிடும் அந்த பர்சன் எந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னாடி ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கேளுங்க. ஏன்னா நார்சிஸ்டிக் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு க்ளோஷர்னு ஒன்று கொடுத்துருக்கே மாட்டாங்க. அதை ஒன்று கம்மா வச்சு கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைனா அப்படியே விட்டுட்டு வந்திருப்பாங்க, பிளாக் பண்ணியிருப்பாங்க, கோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதுலையுமே ஒரு ஹேண்டிங்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்ணாம்பின்னான்னு நடந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா ஓரளவு இவங்களை பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்றது தான். அதே மாதிரி வந்து ஒரு நார்சிஸ்டிக் ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறது, பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் பயங்கரமான இன்டெலிஜென்ட் பர்சனாக அவங்க இருக்கலாம். ஃபினான்ஷியலி பயங்கர சூப்பராக இருக்கலாம். வேறு ஒரு ஊரில் ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய பர்சனாக அப்படிலாம் இருக்கலாம். நீங்கள் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் பார்த்தா என்னடா மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, என்ன வேணாலும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுக்க முடியாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்த்து பழக பார்த்தா தான் அது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக ஈஸியான வகையில் அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிறது இந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான். ஒரு நார்சிஸ்டிக் கிட்ட போயிட்டு உன்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி அவங்களால டிஸ்கிரைப் ப்ராப்பராக பண்ணவே முடியாது. இதுதான் நார்சிஸ்டிக் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அவங்க வந்து ப்ராப்பராக எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. அவங்க ஒரு டைமில் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு இது பிடிக்காதுன்னு, ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு டைமில் இது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஈஸியாக நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு பர்சனை தானே நான் வலை போட்டு தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிஷியலாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனுக்கு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே மண்டே ஆட்டக்கூடிய ஒரு பர்சன் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான இனிஷியலில் நான் சொல்கிறேன் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான மென் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன்னா இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன்னா இது பண்ண மாட்டேன் அப்படின்னு கரெக்டாக பேசுவாங்க. அண்ட் ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்காது. பட் அட் த சேம் டைம் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான மென்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலில் குழஞ்சி எல்லாத்தையும் உங்களுக்காக எவ்வளோ பெரிய கிஃப்ட்னாலும் திடீர்னு ஒரு நாள் ஐஃபோன் வரும், திடீர்னு வந்து என்ன வேணாலும் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சொன்னாலுமே ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிலாம் இருக்கும்போது அது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ எக்ஸசிவான கிஃப்ட் லவ் பாம்பிங்கில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை நீங்கள் நோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் டக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி ஓகே அப்படி அடுத்தடுத்து கொண்டு போகிறது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாகாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன்ஸை இக்னோர் பண்ணுறது. நீங்கள் அவங்ககிட்ட உங்களை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படியா உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை பற்றி அவங்க ஒரு அசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஹாப்பியாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கூட இந்த கிஃப்ட் கொடுத்தா அவங்க வந்து ஹாப்பியாக ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியா உங்களுக்கான ஒரு லைஃப் உருவாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இனிஷியலாக நீங்கள் நோட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஈஸியான விஷயம் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க. ஈஸியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை பற்றி புகழ்ந்து பேசினா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கூட குலையிற மாதிரி இருக்கும். அதாவது இவங்களுக்கான பவுண்ட்ரிஸ் இருக்காது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் நான் முன்னாடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான். அதனால் யார் கூடனாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அண்ட் இன்னும் ஈஸியாக இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டாலரன்ஸ். இவங்களுக்கு 0 டாலரன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி பாருங்கள், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் இருக்கவே இருக்காது. திடீர்னு ஒரு லெவலுக்கு மேலே பஸ்ட் ஆகிடுவாங்க, டக்குன்னு ஃபோனை வச்சுருவாங்க, டக்குன்னு பிளாக் பண்ணிவிடுவாங்க, திடீர்னு கோஸ்ட் பண்ணிடுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் அவங்ககிட்ட நீங்கள் பண்ணவே முடியாது. இது மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். நீங்கள் இனிஷியல் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இது உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங். அவங்களுக்கு நிறையா மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுகளை இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் அவங்க ஒரு வெயிட்டரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நார்சிஸ்டிக் அவங்க ஃபேமிலி பற்றியே உங்ககிட்ட கழுவி ஊற்றுவாங்க. யார் ஒரு பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற போது அவங்க ஃபேமிலி பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்க்கல, எங்கள் அப்பா என்னை சரியாக வளர்க்கல, எங்கள் அம்மா அப்பா சரியில்லை, எங்கள் அக்கா தங்கச்சி சரியில்லை, எங்கள் அண்ணன் தம்பி சரியில்லை, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி பற்றியே உங்ககிட்ட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே தப்பாக சொல்கிறாங்க. மேபி அவங்க தப்பானவங்க கூட இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு பர்சனும் அவங்க ஃபேமிலி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட விட்டு கொடுத்து அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு ரெட் ஃப்ளாக் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நார்சிஸ்டிக்கை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன் அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க தப்பு பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா என்னை சரியாக வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக நோட் பண்ணணும் நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் கன்ஃபியூஸ்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான அவங்க ஹஸ்பண்ட் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோ போக முடியும். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.